ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி எடுத்து ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அடுப்பத்தை வச்சு அதில் கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நான் வந்து 20 சின்ன வெங்காயம் வந்து எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு எடுத்து அதையும் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். ஓரளவுக்கு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா வந்து நான் ஃபஸ்ட்டே கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் கத்திரிக்காய் கிடைக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காவை போட்டு அதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகட்டும். நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ வந்து நான் இதுக்கு வீட்டிலேயே அரைச்ச மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி இதை வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதுக்கப்புறமா நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு தடவை நல்லா கொதிச்சிருச்சு. எடுத்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, காரம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.